பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் சொல்கிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுவதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக விடாப்பிடி. ஒருவேளை ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான வாழ்க்கையாய் வாழ்கிறோம். என்னை விட்டுவிடும் ஆண்டவரே, நான் போகட்டும் என்று சொல்லி மறுத்தார். ஆனால் அவனை ஆண்டவர் விடுவதாக இல்லை. வில்லியம் மில்லர் அமெரிக்காவில் அங்கே 2 ஆண்டுகள் காலாட்படையில் கேப்டனாக பணியாற்றினார். தன்னை பற்றியோ பூமியில் உள்ள மற்ற மக்களை பற்றியோ தேவனுக்கு அக்கறை இல்லாமல் இருந்தது. உலகத்தை படைத்த ஆண்டவர் அதற்கு பிறகு உலகத்தை குறித்து அக்கறை கொள்ளவில்லை என்ற எண்ணம் கொண்டிருந்தவர். 1812ஆம் ஆண்டில் நடந்த யுத்தம்தான் வில்லியம் மில்லர் தன் கொள்கை மறு ஆய்வதற்கு செய்வதற்கு காரணமாக இருந்தது. ஏனென்றால் அவரின் படைப்பிரிவில் பணியாற்றிய பல வீரர்கள் ஜெப வீரர்களாக விளங்கினார்கள். அவர்கள் ஜெபித்த பிரகாரம் அந்த காரியங்கள் நடைபெற்றன. வில்லியம் மில்லரால் அதற்கு வேறு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. அதில் வேதாகமத்தை தேவனுடைய பங்கிருந்ததை மில்லர் உணர்ந்தார். எனவே நானே வேதாகமத்தை படிக்கப் போகிறேன் சொல்லி அங்கே தீர்மானித்தார். வேதாகமத்தை அவர் தீவிரமாக படிக்க ஆரம்பித்தார். தானியேல் புஸ்தகத்தில் என்ற தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து அவர் தீர்க்கமாக படித்தார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசனங்களை தீர்ப்பமாக அறிந்து அந்த சத்தியத்தை மற்றவருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தூண்டினார். ஆனால் இதுவரை அவருடைய மேடை பேசியலை பழக்கமில்லாத ஆண்டவரே, என்னை விட்டுவிடும், என்னால் முடியாது என்று சொல்லி மறுத்தார். ஒரு நாள் அவர் ஜெபித்த பொழுது, இந்த வாரம் என்னை யாராவது பிரசங்கமாக அழைத்தால் அவர் சொன்னார், நான் இந்த சத்தியத்தை பேசுவேன் என்று சொல்லி, அப்படியே அழைக்காவிட்டால் இனி பேச மாட்டேன் என்று சொல்லி தீர்மானித்தார். பொருத்தனை செய்த அதே நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்படி அவரை அழைப்பதற்கு கில்ஃபோர்டு என்பவர் அவருடைய ஊருக்கு வந்து கொண்டிருந்தார். பிரசங்கம் அன்றி அழைப்பு வரும் என்று வில்லியம் மில்லர் எதிர்பார்க்கவில்லை. அங்கே கலக்கத்தோடு தோற்றத்திற்குள் ஓடினார். என்னை விட்டுவிடும் ஆண்டவரே, நான் போக மாட்டேன் என்று சொல்லி மறுத்தார். தேவன் அவரை விடுவதாகவில்லை. நீ சொன்ன அந்த வாக்குறுதியின்படி போய் பிரசங்கம் பண்ணு என்றார். பிறகு அவர் சம்மதித்தார். அந்த பிறகுதான் அவருக்கு மனதில் ஒரு சமாதானம் உண்டாயிற்று. அடுத்த வாரம் அங்கே கற்றுக்கொண்ட காலத்தை பிரசங்கம் பண்ணினார். நான் அறிந்திருந்த காரியத்தை அங்கே பிரசங்கம் பண்ணும்போது அங்கே ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது. தேவனிடம் பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். அன்று மலர்ந்தது ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய சத்தியம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடமாட்டார். ஆண்டவர் செய்த காரியத்தை நீங்கள் நானும் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். செய்த பொருத்தனையை நாம் நிறைவேற்றுவோம். அந்த பொருத்தனை நிறைவேற்றும் போது ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.